டாக்டர் என் பழம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு எதாங்க முடியாது டாக்டர். கடைசியா என்ன சாப்பிட்டது? கடைசியா வயிற்று வலி இருக்கா? படுக்க போகும்போது கேட்கலையா? மாட்டுக்கு மாட்டுக்கு தான் சார் நான் சொன்னது. மாடு பசங்க கிட்ட கேட்கற மாதிரி கேக்குறீங்க. புல்லு புண்ணாக்கு பருத்தி கொட்டை. ஓஹோ என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு, கொடுங்க. என்ன சார் இது? மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, மாத்திரை எப்படி கொடுக்கறது? ஏன்னா அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்காரு, நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி அது இருக்கட்டும், நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாயை திறக்க வேண்ட பாடா? கொண்டாங்க. ஏன் சார் இந்த மாத்திரைய மாட்டு கொடுத்தா குணமாயிருமா? அதிகமா டாக்டர் அப்படிதான் இருப்பாங்க, அதான் குணமாயிரும்ன்றாருல. வாங்க போலாம். இரு, மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல, மாட்டு வாயை திறக்கணும் இல்ல. வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்பை உள்ள வை, மேல ஒரு மாத்திரையை வச்சு சரட்டு மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு. புல்லு வைக்கலு புண்ணாக்கு போஸ்டரு உன் துணிமணி அன்றாயிரு எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இது யார் பண்றது? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு கொண்டு காசை கொடுக்குறேன். நீ பிடிட்டு போற? இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன். போயா இனிமே எவன் கூட கூட்டி சேரக்கூடாது. கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். அவன் கூட தைரியமா பேசலாம்னா இதை அடிச்சா தான் தைரியம் வரும். புடிமகனே வணக்கம் ஐயா. ஐயா, மது இன்ப விளக்கிலே நின்றுவதற்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாற்று விடாதீர்கள் ஐயா. ஒரு பெக்கு ஊத்தி கொடுங்க ஐயா. ஆமா, நான் சாவித்திரி, இவர் ஜெமினி கணேச. கொஞ்சம் ஜனங்க வசந்த பேசி பெக்கு இருக்கிறாரு, போடா. இதில் ஏதாவது கொடுங்க ஐயா. தர மாட்டேன். ஒரு சிகரெட்டாவது கொடுங்க ஐயா. கீழே அடக்கு பொறுக்கிக்க. நான் மன நிம்மதிக்காக குடிக்கிறேன் ஐயா. எல்லா பேரும் என்ன சொல்றாங்க? பார்வதி யார் அது? என் பொண்டாட்டி. என்னாச்சு? இன்னொருத்தரோட ஓடி போயிட்டான். இதுக்கு தான் குடிக்கிறியா? இன்னைக்கு எவன் மூஞ்சல் முடிச்சேன்னு தெரியல. எனக்கு 3 பொண்ணுங்க ஐயா. என்ன சொன்ன? எனக்கு 3 பொண்ணுங்கன்னு சொன்னேன். அழகுன்னா அழகு, அப்படி அழகு. இந்தாங்க. ஆமா, அவங்க பேர் என்ன? அனிதா, வினிதா, சுனிதா. ஆஹா, அருமையான பேரு. ஆமா, 3 பொண்ணுகள்ல எந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கும்? மூத்த பொண்ணு கண்ணழகுன்னா, அடுத்த பொண்ணு அதை விட அழகு, 3வது பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படியா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனா அப்படி இருந்தோம் உங்களை கட்டி கொடுக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லையா. அவங்களுக்கு துணையா யாராவது ஒரு என்னது மாமா? ஆமா, இனிமே உங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதோட 3 in 1. 3 in 1. அதுதான் உங்க 3 பொண்ணுங்களுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன், நானும் சந்தோஷமா இருப்பேன். மாமா, நாளைக்கு வீட்டுல பாருங்க தடபுடல் நடக்கும். இந்தாங்க, இத புடிங்க, அடிங்க. நீ நல்லா இருப்படா. சர்ரா. டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர் காப்பாத்துங்க. டாக்டர் என்ன பைப்பு திணி போட்டு மம்மட்டி அவதறதுக்கு முன்னாடி மாடு திரு மாத்திரை மம்ம அப்படி ஆவாங்க. அதோ அந்த அநியாயத்தை பாக்குறீங்க. என் கம்பெனில நான் மேலதிகாரி, எனக்கு கீழே வேலை வைக்கிறவங்க கீழே அதிகாரி நினைச்சேன். ஆமா, பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். நகை கடையில 3 பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் பொண்ணை கூப்பிடுறது குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா 3 பட்டு புடவை ஆர்டர் கொடுத்திருக்கேன். அவசரப்படாதீங்க. இனிமே இந்த வேட்டி வரையெல்லாம் நீங்க கட்டக்கூடாது, பட்டு வேட்டி பட்டி சட்டையோட இருக்கணும்னு சொன்னேன். பொண்ணை கூப்பிடுறது. சுனிதா, சுனிதா வாங்கம்மா. என்ன மாப்பிள்ள வெக்கப்படுறீங்க? சாவுகிறாக்கி நீ சாகுறதுக்கு எத்தனை வண்டி வருது? பாப்பிக்கிற ரூல்ஸ் தெரியாது உனக்கு? சோறு நீரியா சோத்தை விட்டு சுத்துக்கிற. இனிமேல் அதை பார்த்துப்போம். வருதா? ஓகே சார். தப்புச்சண்டா. ஏன் வண்டி தேடிட்டு போறோம், வண்டியை தேடிட்டு போறோம். போலீஸ் 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 வண்டியை தேடிட்டு போறோம் சார்.
இங்க வேகமா வர்றாங்க. இந்த போலீஸ்காரங்க தொல்லனால ஒரு மனிதன் நியாயமா தொழில் பண்ண முடியலையே. எந்நேரமும் ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. இந்த வண்டி எப்படியே விட்டுட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். முத்து, உனக்கு வண்டி ஓட தெரியுமாப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. இந்த வண்டிய எடுத்துட்டு நேர போனா ஒரு லெப்ட் கட்டாங்க, அங்க இருந்து ஒரு ரைட் கட்டாங்க, மறுபடியும் ஒரு லெப்ட், மறுபடியும் ஒரு ரைட். அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா, அங்க கொண்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா நான் ஈவினிங் போய் எடுத்துக்கிறேன்டா. நீதான் வழி கரெக்டா சொல்றியா? நீ எடுத்து போறது அவசரமா பாத்துப்போம். சாவியெல்லாம் உள்ளதா இருக்கு. ஒண்ணு இல்ல, பிரேக்கு ஆக்சிடென்ட் தான் கொஞ்சம் வீக், மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. உனக்கு ஒண்ணும் வராதுடா. போ, பாய். பூக்காரி இறங்குமா. ஐயோ, நீ சொன்ன இல்லாம ஓட்டிட்டு வந்தேன். உன் வீட்டு வாசல் ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லல, இருக்கு பாரு. அப்ப இந்த வீடு தான் சார். அப்ப நான் போறேன். எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா முந்திரி சார்? என் பேரு முந்திரி சார் இல்லம்மா. எனக்கு அப்படித்தானே தெரியும். நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே. உள்ள வாங்க. எல்லாரும் நண்பா முத்து முத்துன்னு கூப்பிடுவாங்க. நீ எப்படி? பூக்காரி இல்ல. எனக்கு அந்த பேர் தான் தெரியும். உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் ஷாலினி, எங்க அப்பா வச்ச பேரு. ஆனா எல்லாரும் என் அன்பா சிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு சிக்கு புக்கற ஞாபகம் வந்துருச்சு. ஆனா எங்க அண்ணன் மட்டும் என்ன, ஏய் முண்டா இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடும். ஒண்ணுக்கு நான் உன் மேல அவ்வளவு பாசமா? எங்க அண்ணன் பெரிய ரவுடியா, எல்லாரும் சொல்லுவாங்க. படிக்கட்டு பாத்து பாத்து. இது எங்க வீடு, நீங்க பாத்து வாங்க. உள்ள வந்துட்டா எது எது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்பதான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பொத்துன்னு பாக்குறீங்க? பேசிட்டு வந்ததுல படிக்கிட்ட என்ன மறந்துட்டேன். இதுக்குதான் எல்லாம் தெரியும் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். ஆமா, உங்க ரவுடி அண்ணன் பேர் என்ன? வீராசாமி. எல்லாருமே வீச்சிருவா வீராசாமின்னு கூப்பிடுவாங்க. முரட்டு சுபாவம். கோபம் வந்தா எல்லாரையும் அடிச்சிருவாரு. எங்க அப்பா கூட அடிச்சிருக்காரு. எங்க அம்மா சாவுக்கு காரணமே எங்க அண்ணன் தானோ. ஆமா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல. உங்க அப்பா? ஒரு கச்சேரியில பாடிட்டு இருக்கும் போது வாயில இருந்து ரத்தம் வந்து அப்பவே. ஐயோ, உங்க மனசு ரொம்ப நோக்கட. சேச்சா பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சா கேட்டீங்க. நீங்க உட்காருங்க. பிடிங்க. என்னது இது? மோருங்க. இந்த ஏழு வீட்டு மோரெல்லாம் குடிப்பீங்களா? உங்களுக்கு யார் சொன்னது பணக்காரங்களுக்கு மோர் பிடிக்காதுன்னு? நான் அந்த என்ன ஒண்ணு, எனக்கு ஒரு டம்ளர் மோர்லாம் பத்தாது, ஒரு 4 டம்ளர் மோர் நல்லா டேஸ்டா இருக்குதுங்க. இன்னும் ஒரு டம்ளர் கிடைக்குமா? ஐயோ, வேற இல்லையே. இப்ப நீங்க குடிச்சது ஒரு ஊத்த வச்ச மோர் தான். புடிங்க. ஏங்க, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. உங்க கையால மோர் குடிக்கிறதா நான் கொஞ்சம் குடிச்சேன். சிக்கு ஏங்க, உங்களை நான் சிக்கன் கூப்பிடலாமா? ஓ, அதான் சொன்னேனே, என்கிட்ட அன்பா இருக்கிறவங்க என்ன சிக்கன் கூப்பிடுவாங்கன்னு. உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா கூப்பிடுங்க. ஏங்க, உங்க வீணெல்லாம் வாசிக்க தெரியுமா? அப்பா கூட சேர்ந்து மேடையில பாடிட்டு இருந்த காலத்துல நான் தான் வீணை வாசிப்பேன். அந்த வீணை தான் இது. இது என் உசுறு. இதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. வீட்டுல இருக்கிறதெல்லாம் அண்ணன் வித்துட்டாரு. இது பாத்தீங்களா, 2-3 கம்பி அறுந்து போயிருக்கு. இதை வாங்கி தரத்துக்கு எனக்கு யாருமே இல்ல. எங்க அண்ணா கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இந்த கம்பியை வாங்கறதுக்கு நான் உண்டியில பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் வரேங்க. வண்டியை வேற கொண்டு போய் விடணும். வண்டி விடணுமா? எங்க? சர்வீஸுக்கு. சர்வீஸ் வண்டி கழுவுறது. நான் வரேன். கட்டிட்டு வந்தீங்க, கடிச்சு போய் கடிச்சு. ஐயோ, என்னப்பா மம்பட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன்? என்னப்பா, நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும் இல்ல? அதுக்கு தான் புறப்பட்டு அதுக்குள்ள உசுர வாங்கிட்டாங்க. அவசரப்படாத. என்ன? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம்
ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே. அவர்த்த எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குவமா நான் சொல்றேனே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உசுருக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா போங்க. அப்ப சரி. நம்ம மம்மிட்டியா? எங்கடா இவ்வளவு தூரம்? எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிறீங்க. எப்படிடா வந்த நீ? நடந்தா? பஸ்லயா? ரயில்லயா? எப்படிடா வந்த நீ? வந்து எதை கேட்டாலும் வந்தேங்கிறிய. எப்படிடா வந்த? அட அறிவாளி பெத்தமவனே, என்னடா இது? ஒரு கால வந்து செருப்பு போட்டிருக்க, பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு. சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதுதான் நம்ம அத சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். என் டைகர் நாய் செத்து போச்சா? ஆமா, ஐயோ தின்னு செத்து போச்சு. கரியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சுல்ல, அதோட கறியை இது தின்னு செத்து போச்சு. என்னோட காமப்பிரா செத்துது. அந்த 50 மாடு செத்து போச்சுல்ல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடு செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு தொழுவம் தீ பிடிச்சுல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. மாட்டு தொழுவோம். ஐயோ, பாழா போடவே எவனா பாம்புக்கு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ பிடிச்சிருச்சு. அதான் எப்படா தீ பிடிச்சது கேக்குறேன். பக்கத்துல ஒரு புணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ பிடிச்சிருச்சு. போனோமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா ஒப்ப புடத்தை என் தொழு பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது? செத்தது எங்க அப்பால உங்க அப்பாயா? என்னது? அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா எப்பா, எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா, உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு? ஐயோ, 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே. எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாதீங்க, அமைதியா இருங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு. இந்த விஷயத்த நம்ம வேற யார்ட்ட போய் சொல்றது? என்ன வெயிட்டே காணா, கஞ்சப்பைய ஒரு 4-5 ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது. சரி கிடைச்ச வரைக்கலாம்.